டிவி சோம சார், இதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது? களம் இன்றைக்கு கடுமையான நெருக்கடியை திமுக கூட்டணிக்கு உருவாக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனை அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டாக்டர் சுமந்த் வைக்கிறார். அதுக்கு லாஜிக்கான விடைகளும் கிடைக்குது இல்லையா? இன்னைக்கு யார் யாருக்கான தேர்தல் களமாக இது மாறி இருக்குது? நிச்சயமா திமுக அதிமுக தான் போட்டி. இப்பன்னு இல்லை, ஒவ்வொரு தேர்தலையுமே அதுதான். இப்போ நாத்தக தனியாக நின்று அது 8% வாங்கினாலும் 10% வாங்கினாலும் அவ சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒன்று. அதே போல் தமிழக வெற்றி கழகம் தேவைக்க அதை ஊடகங்கள் தான் பெரிய பிம்பமாக சொல்லிட்டு இருக்காங்களே தவிர களத்துலேயும் ஒன்றும் இல்லை. இப்போ அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த நகர்ப்புறத்தில் இருக்கிற அந்த கூட்டம், அங்கே கூடுற கூட்டம் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், மு க ஸ்டாலினாக இருக்கும், அவங்களுக்கும் ஏக கூட்டம் கூட்டிகிட்டு தான் இருக்குது. அதுமாரி மற்றவங்களுக்கும் கூடுது. இப்போ நாத்தக கூட கூட்டம் நடத்துனாங்க திருச்சியில். அதனால் அது பெரிய விஷயம் இல்லை. மற்ற அரசியல் தலைவர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, இவர் நடிகர், அதனால கூட்டம் கூடுது, அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய விஷயமா இது பண்ண முடியாது. தமிழக வெற்றி கழகங்கிறது ஒரு ஃபேக்டர் கிடையாது. சரி, அப்போ நீங்க திமுக அதிமுகவுக்கு தான் களம் அப்படின்னா, இயல்பாகவே திமுக ஆதரவான நிலையில மனநிலையில தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் பாஜக அப்படின்றாங்க இல்லையா? தமிழ்நாட்டை டெல்லிக்கு அடமானம் வைத்து விட்டார். அண்ணா திமுக கிடையாது, அது அமித்ஷா திமுக. இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் திமுக மூலமாக முன்வைக்கப்படுறப்போ அது அதிமுகவுக்கு பலகீனமான சூழலை தான் உருவாக்கும். இல்லை, இது முழுமையாக அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்லேயே காங்கிரஸுக்கு அதிகமான இடங்களை கொடுத்து திமுக குறைவான தொகுதியில் காங்கிரஸ் 114, திமுக 112 நின்னது உண்டு ஒன்று. இப்போ பாஜக எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு சட்டமன்றத்தை பொறுத்தவரை முதல்ல ஜெயலலிதா தான் கூட்டணி வச்சாங்க, 5 MP சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளை அள்ளி கொடுத்தது திமுக. அதுக்கு முந்தைய தேர்தலில் பாஜக தனியாக நின்று தமிழ்நாடு முழுக்க வாங்குறது 1.8% சட்டமன்ற தேர்தலில் சொல்கிறேன். அதுக்கு அள்ளி கொடுத்தது இது மாதிரியான ஒரு விஷயங்கள். அதனால் இங்கே பாஜகவுக்கு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று சொல்லாமல், இப்போ குஜராத்தில் நடந்த படுகொலையை நம்ம எல்லாருமே கண்டித்தோம். ஆனால் அதை அரசியலாக்க வேணாம்னு சொன்னவர் தான் கருணாநிதி, திமுக தலைவராக இருந்தப்ப. அதனால் இது ஒரு அரசியல். இவங்க கூட்டணி வச்சாங்கன்னா நாங்கள் இருக்கும் இடத்தில் மதவாதம் வராதும்பாங்க. மற்றவங்க கூட்டணி வச்சாங்கன்னா உடனே அடிமை ஆயிட்டாங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்ம இது பண்ணல. 2011 பார்த்தோம், காங்கிரஸ் ஆட்சியில் திமுக. கேட்கிறேன் சார், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தேர்தல் போட்டி அப்படின்ற ஒரு நெரேட்டிவை முதலமைச்சர் ஸ்டாலின் வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து உருவாகுது? இல்ல, அது சரியான விஷயம். ஏன்னா இது தேர்தல் பாஜக திமுக அதிமுக அப்படிங்கிறத தாண்டி இங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய உரிமையான தொகைகளை தான் சொல்றேன், தர வேண்டிய தொகைகள், அந்த மாதிரி திட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பட்டியல் போடுறாங்க. இல்ல, எனக்கு புரியுது. ஆனா இது மாதிரி கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்கிறது அப்படின்றது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது இல்லையா? அத ஒரு ஸ்பெசிபிக்கான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நுவான்சஸா நுட்பமா வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து இல்ல, இவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை நம்ம வச்சு நம்ம போவோம், அந்த தேர்தலை சந்திப்போம்ட்டு. இப்ப அதிமுக தரப்புல உள்ளது என்ன, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு கூட்டணியில நாங்க ஏந்து மத்திய அரசுல இருக்கவங்க கூட ஏந்து செயல்பட்டால் நிறைய திட்டங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. இதுல விஜயோடைய ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடந்த முறை கூட பாத்தீங்கன்னா, தொடர்ந்து சில தேர்தலில், கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டதுல நடந்த ஒரு விஷயம், திமுக அதிமுக இதுல 55 தொகுதிகளில் அந்த 2 கட்சிக்கும் இடையேயான அந்த வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமாக நாம் தமிழர் வாங்கியிருக்கு. 55 தொகுதி. அதுல 33 தொகுதிகள் திமுக ஜெயிச்சிருக்கு, 22 அதிமுக ஜெயிச்சிருக்கு. அந்த ஓட்டு ஒரு பக்கம் வந்திருந்தாலும் வெற்றி தோல்வி மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல். இப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தேவைக்க செய்யும். ஆனா நாம் தமிழர் வாங்கின அளவுக்கு 8% ஓட்டு வாங்குமா? இப்ப நாம் தமிழரே வர தேர்தலில் 8% வாங்குமான்னு எனக்கு தெரியாது. இவங்க ஒரு குறைவான சதவீதம் வாங்கலாம். ஒரு தொகுதியில ஒரு சுயேட்சை வாங்குற 10 ஓட்டு கூட மாறக்கூடிய சூழல் தான் தேர்தல் முறை. அப்படிங்கிறப்ப இதுல விஜய் திமுகவை மட்டும்தான் எதிர்க்கிறாரு, பாஜக எதிர்க்கிறதாக சொல்றதுங்கிறது அது சும்மா எல்லாருக்கும் தெரியும். அப்ப இதுல 2 வித விளைவுகள் ஏற்படும். இவங்க திமுகவை மட்டுமே இவர் எதிர்ப்பதனால, ஏற்கனவே திமுக எதிர்ப்பில் இருப்பவர்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு பகுதி இவருக்கு போட்டாங்கன்னா அது அதிமுக அணிக்கு வீக். அதே நேரத்தில் திமுகவை இவர் தொடர்ந்து விமர்சிக்கிறாருனால திமுகவுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்தவர்கள் இவருக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அது திமுகவுக்கு இழப்பு.
இதுல இவரு எந்த தரப்பு வாக்கை ஈர்ப்பார்? அப்போ இயல்பாகவே களம் திமுகவுக்கு சாதகமா இருக்குன்னு தானே வரும். இப்போ இல்ல, நான் ரெண்டுமே எது நடக்குன்னு நமக்கு தெரியாது. 3 பேருமே திமுக எதிர்ப்பு தான் சார் கூர்மைப்படுத்துறாங்க. ஒன்று அதிமுக, இன்னொன்று தாவேகா, நாதாகா. 3 பேருமே கூர்மைப்படுத்துறாங்கன்னா திமுக எதிர்ப்புன்ற புள்ளியில் இருக்கக்கூடிய வாக்குகள் 3 பேருக்குமே போகுதுன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா திமுக தானே கெயின் அடையும், பலன் அடையும். அவங்க தானே தக்க வச்சுக்குவாங்க. அதுக்காக தான் சொன்ன 2021ல அந்த மாதிரியான வாக்குகள் 2 கட்சிக்கும் சாதகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது நாதாகாவுடைய வாக்குகள். அதே மாதிரி தாவேகாவுக்கு வாக்குகள் இருக்குமா இல்லையா, இருந்தாலும் எந்த அளவுக்கு இருக்கும், அதோட வீச்சுன்னு ஒண்ணு தவிர தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் போட்டியிடுமா இல்லையா அப்படிங்கறது உறுதி கிடையாது. வாபஸ் வாங்கக்கூடிய 4 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஆனா திரும்பி பெறுவதற்கான நாள் இருக்குல்ல. எதுக்காக அந்த சந்தேகம் வருதுங்கிறத குறைச்சி மதிப்பிடுறீங்களா? எதுக்காக அந்த சந்தேகம் வருதுங்கிறத சொல்றேன். சாதாரணமான ஒரு நடைமுறை ஒரு தேர்தல் நேரத்தில் கூட்டம் நடத்தினா 48 மணி நேரத்துக்கு முன்னால இணையம் மூலமாக அதுக்கான மனு கொடுக்கணுங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். அது தெரிந்த அது ஒன்றும் இந்த தேர்தலுக்காக வரல, பல வருடங்களா இருக்கு. செங்கோட்டையனை கேட்டா கூட சொல்லியிருப்பார். ஆனா அதை செய்யல, தவறு இவங்க மேல. கேட்டா என்னன்னா எங்களை அரசு வஞ்சிக்கிறது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் என்னன்னா இந்த பெரம்பூர்லயும் பாத்தீங்கன்னா அது விவேகானந்தர் தெரு, அந்த ஏரியா எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்றேன். இவங்க சொன்ன மாதிரி 3000 பேர்லாம் அங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனாலதான் காவல்துறை மறுத்து இருக்கு. வேற இடம் சொல்லுங்க கேட்டு அதை தேர்தல் ஆணையர்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் இதை நம்ம சுருக்கமா சொல்லிக்கிறேன், அடுத்தது கேளுங்க. அத ஒரு பொய் சொல்றாரு விஜய். அப்புறம் இந்த பள்ளம் தோன்றாங்க நாங்க கூட்டம் போடுற பண்ணார்ல, அதுவும் பொய்ன்னு தேர்தல் ஆணையம் சொல்லி இதாயிடுச்சு. அப்புறம் என்னன்னா இந்த தடவை தேர்தல் இப்போ நிறைய பேர் கூட்டம்னு சொல்லி 2 கூட்டத்துல மட்டும் பேசிட்டு போனார்ல. என்ன சொன்னாருன்னா காவல்துறை பாதுகாப்பு அளிக்கலன்ட்டு. அந்த காவல்துறை சொன்னதை மீறினது விஜய். என்னன்னா வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரச்சாரம் போறோம் தான் அனுமதி வாங்கி இருக்கிறாங்க. ஆனா வேட்புமனு தாக்கல் பண்ணவனே போனது தப்பு. அடுத்து ஏன்னா போலீஸ் எப்படி எதிர்பார்க்கும் ஸ்டாலினும் போய் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. இல்ல இத சொல்லிக்கிறேன். காவல் அததான் நான் சொல்றேன். அதை தவிர என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா நீங்க இந்த ரோடு ஷோக்கு அனுமதி இல்லை. அப்ப ரோட்ல இறங்கி நடந்தாதானு ரோட் ஷோ வேகத்திலேயே வாகனத்தை மெதுவா ஒட்டி பண்ணது. இந்த 2 விஷயத்தினாலதான் மக்கள் கூடுனாங்க. அங்க போலீஸ் தரப்புல எப்படி இருப்பாங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க, இவங்க ஒத்துருக்காங்கன்னா அதுக்கேற்ற ப்ரொடெக்ஷன் தான் கொடுப்பாங்க. புரியுது. அப்போ மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கப்படுது தாவேகாவுக்கு அப்படின்னா தாவேகா ஒரு ஃபோர்ஸா மாறுறாங்க. இல்ல தயவு செய்து புரிஞ்சுங்க. விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதகிரான சித்தப்பங்கதையா இருக்கு. நான் சொல்றது என்னன்னா அந்த காவல்துறை விதித்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்ட தாவேகா அதை செய்யவில்லை. ஒரு வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு குறிப்பிட்ட நேரம் கழித்து குறிப்பிட்ட இடத்தில் இருந்து இவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு விஜய் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே வேட்புமனு தாக்கல் செய்த உடனே தான் ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு தவறு, விஜய் மீது தவறு. அடுத்தது என்னன்னா இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி தரல. இவங்க என்ன பண்ணிட்டாருன்னா ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்ல புரியல உங்களுக்கு கொஞ்சம் கேளுங்க. அந்த ரோட் ஷோவுக்கு பதிலாக நான் நடந்து போகல, நான் ஜீப்லயே நான் அந்த வேகத்துல போறேன்னு சொன்னாரு. இந்த 2 காரணத்தினால மக்கள் கூடுனாங்க. காவல்துறை என்னன்னா அவங்க சொன்ன நடைமுறைக்கு ஏற்ற அந்த ப்ரொடெக்ஷனை கொடுப்பாங்க. அதை மீறி தர வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்க விஜய் இல்ல சார். அங்க அரசியல் பண்றாருல விஜய்ன்னு கேக்குறேன் நான். அவர் பண்ண தவறாவே இருக்கட்டும் சார். ஆனால் இதை வைத்து திமுக அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்க, தேர்தல் ஆணையம் சரியா கவனிக்கல, இது ஒரு அரசியல் தானே. அப்போ தன்னை ஒரு ஃபோர்ஸா மாத்திக்கிறாருல. 2 பதில் சொல்லலாம். ஒண்ணு கரூர் அரசியலா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இந்த கூட்டத்தில் இவரோடனால சில பெண்கள் மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க, சில பேருக்கு நகையெல்லாம் பறி போயிருக்கு, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அரசியல் தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது இப்ப இருக்கிறது காபந்து அரசு. இதுல திமுகவை எப்படி குறை சொல்ல முடியுங்கிறது ஒண்ணு. இதன் மூலமாக தெரிந்தே செய்யும் விஜய் என்னன்னா 2 விஷயம் செய்யலாம். ஒண்ணு இது செய்யறதுக்கான காரணம் இந்த நேர்மையற்ற செயல்பாடுக்கு காரணம் ஒண்ணு மக்கள்கிட்ட அறியாமையில் இருக்கிற மக்கள்கிட்ட அனுதாபம் தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அல்ல அப்படின்னா இப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க, நான் தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லி பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த 2த்துக்காக தான் தனக்கு நெருக்கடி கொடுக்கறாங்கன்றார் சார். அவர் தனக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க, அதிகார துஷ்பிரயோகம் நடக்குதுன்றாங்க. சென்சார் விஷயத்திலிருந்து கரூர் விவகாரத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் நேரடியாக திமுக சுட்டி காட்டுறாங்க, மறைமுகமாக பாஜகவை குறிவைக்கிறாங்கன்றப்போ இந்த 2 கட்சிகளை பிரதானமாக எதிர்ப்பதன் மூலமாக தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்திக்கலாம், தான் ஆட்சிக்கு வரலான்ற நம்பிக்கை விஜய்க்கு இருக்க கூடாதா? முதல் விஷயம் ஒரு பாஜகவை எதிர்க்கல, அதெல்லாம் அங்கங்க மானை தேனைய பொன்மானைன்னு போடுறதுதான் திமுக எதிர்ப்பு. அது ஒரு பக்கம்.
இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு நியாயமானதாக இருந்தால் நிச்சயமா நம்ம அதை கண்டிக்கலாம். அதுல எந்தவித இதுவும் இல்ல. இவருக்கு கொடுத்த தடை செய்த ஒரு விஷயத்தை இன்னொரு வேட்பாளருக்கு கொடுக்கறாங்கன்னு சொல்லுங்க, அதை செய்யலாம். நீங்க சொன்னீங்க கூடுதுன்ட்டு, இவர் வந்து வெளியூருக்கு நடிகை கூட போறப்பையும் திருமணத்துக்கு போறதுப்பையும் கோவா போறப்பையும் கூடாத கூட்டம், உள்ளூர்ல நடிகையோட திருமணத்துக்கு போறப்ப கூடாத கூட்டம், இப்ப இவங்க தலைமை செயலகத்துக்கு போறப்ப கூடாத கூட்டம், இப்ப மட்டும் ஏன் கூடுதுன்னா திட்டம் போட்ட சதிதான் அது. எப்ப தேவையோ அப்ப வந்து கூட்டணும். இப்ப விஜயோடைய மேனேஜர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு, ஒரு படத்தை கிளிக் பண்ண வைக்கிறதுக்காக ரசிகர்களை விட்டு திரையை கிழிச்சாங்களாம். அது ஒரு பெரிய லெவல் சரி செய்த. இந்த மாதிரி இவங்க வேணுனே கூட்டத்தை சேர்க்கறது தான். பேசலாம். இப்போ விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறதெல்லாம் மிக சிறிய அளவில் தான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல இவங்க ராமதாஸ் சசிகலா கூட்டணி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிற வாய்ப்பு இல்லை. பாமக முழுமையாகவே அன்புமணிட்டு தான் இருக்கு. மாம்பழ சின்னமா இருக்கட்டும், கட்சி பெயராக இருக்கட்டும், நிர்வாகிகளாக தான் இருக்கட்டும், இப்போ அவர் நடத்தின இந்த திமுக அரசு எடுத்து 100 நாள் பயணங்களாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே அவர் தாங்கிறதுனால அவர் தான் பாமக. அதனால் பாமகன விஷயம் இருக்காது. அதே மாதிரி சசிகலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நிழல் அரசாங்கமாக அவங்க இருந்தபோது அந்த முக்குளத்தூரை சேர்ந்த சில IAS IPS அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பேச்சு முடிய தவிர, அந்த சமுதாயத்தினருக்கான ஒரு ஜாதி சான்றிதழ் ரீதியான விஷயங்களோ இடஒதுக்கீடு விஷயங்களோ எதுவும் செய்யலை. அதனால அதை வச்சு அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது இல்லை. இதுதான் யதார்த்தம். நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் 4வருக்கும் நன்றி.